நிறைய பேர் ஏன் செகண்ட் இன்கம்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரிஃபர் பண்றாங்க? ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன மினிமம் ரெக்வயர்மெண்ட் பாத்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் இல்ல ஷாப் அதுக்கு ஒரு ரெண்ட் தரணும், ஸ்டாஃப், இன்வென்ட்ரி, ஒர்க்கிங் கேபிட்டல் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 5 to 10 lakhs கேபிட்டல் தேவைப்படுது. ஆனா இதே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மினிமம் 1000 rupees வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றதுல உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னா, கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணணும், எம்ப்ளாயிஸை மெயின்டைன் பண்ணணும், ஜிஎஸ்டி, காம்படிஷன், லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ். மற்ற பிசினஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க பணத்துக்காக ஒர்க் பண்ணணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க பணம் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். தேர்ட், ஆபரேஷன் ரிஸ்க். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் ஆபரேஷன் ரிஸ்க் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, பேட் லொகேஷன், லோ சேல்ஸ், மார்க்கெட் ஸ்லோ டவுன், எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க நல்ல மேனேஜ்டு கம்பெனிஸ் வித் growth ஓரியன்டட் கம்பெனிஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்தது ரிட்டர்ன். ட்ரெடிஷனல் பிசினஸ்ல மினிமம் 8 to 15% தான் ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பென்சஸ் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா இதே growth ஓரியன்டட் ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா 12 to 15% CAGR ஃபார் லாங் டர்ம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது லிக்விடிட்டி. உங்களுக்கு ஃபண்ட் வேணும்னா பிசினஸ்ல பண்ணும்போது உங்களால இமிடியேட்டா ஃபண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இன்வென்ட்ரி அண்ட் டெட்டாஸ் அப்படின்ட்டு உங்க ஃபண்ட் லாக் ஆயிட்டு இருக்கும். வேற ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இமிடியேட்டா ஸ்டாக்கை சேல் பண்ணிட்டு ஃபண்ட் வெளில எடுத்துடலாம். அடுத்தது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். நீங்க நல்ல டாப் மேனேஜ்டு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லைக் டிசிஎஸ், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், இந்தியாவில் இருக்கிற டாப் சிஇஓஸ் உங்க பணத்துக்காக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க.